வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட்ரி ராக் ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வின்சென்ட் ரியாக்ஷன் சீசன் 2 பார்ட் 25. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கிராண்ட் ஒர்க்கர்ஸ் தமிழுக்கு ரொம்ப நன்றி. சாஸ்கே மெம்பர்ஷிப்பை ஆக்சஸ் பண்ணிருக்கீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? லெட்ஸ் கோ. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக். 領域展開お前はஆமாங்க, பரோட்டானாலே அது மாறன் பரோட்டா கடை தானே. மாறன் பரோட்டா கடை, கோவில் வாசல், கழுகுமலை. என்னங்க அது எங்க பார்த்தாலும் மாறன் பரோட்டா கடையா இருக்கு. ஒருவேளை ட்ரெண்டிங் ஆயிடுச்சோ? வாழ்க்கை வந்து ஷினோபு மாதிரி இருக்கும். மிட்சுரியா அப்படின்னா ஷினோபு தான் வாழ்க்கைங்கிறியா? இல்ல, வாழ்க்கை வந்து ஷினோபு மாதிரி குட்டியா இருக்கும். புரிஞ்சவன் பிஸ்தாடா. ஆக்சுவலா எனக்கே சுத்தமா புரியல. நான் சும்மா இஷ்டத்துக்கு புரிஞ்சவன் பிஸ்தாடான்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டேன். உங்க யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க. என்ன இது? என் கைகளுக்கு நரம்பு தளர்ச்சி வந்தது மட்டும்தான் மிச்சம். ரொம்ப துள்றானே. ஒன்னா சேர்ந்து வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு இப்ப இப்படி தனியா விட்டுட்டு போறான். இந்த கடி. நான் பாத்ரூம்க்கு போறேன். கொஞ்சம் நானும் வரேன். ஆமா, நானும் வரேன். அப்படின்னா உனக்கு வானவில் பிடிக்குமா? அது உண்மைதான். ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு வரீங்க? நாங்க ரெண்டு பேரும் சாதிச்சிட்டோம். ஓ மை காட், நருட்டோவே டார்க் ஆகிட்டாங்களே. அதுலயும் ஏகப்படிச்சு டார்க் ஆகிட்டானுங்க. அதுவும் கடைசியெல்லாம் பங்கம். நாங்க ரெண்டு பேரும் சாதிச்சிட்டோம். ஐ லவ் யூ ஹினாட்டா. அட பாவி, எந்த ஹினாட்டாவோட சொல்ற? நருட்டோல இருக்கிற ஹினாட்டாவா, இல்ல ஹைக்யூல இருக்கிற ஹினாட்டாவா, இல்லனா ஏதோ ஒரு அனிமே ஹினாட்டாவா? அனிமே பேர் தெரியலப்பா, அதான் ஏதோ ஒரு பேருங்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல போடுங்க. நான் எப்பெல்லாம் வந்து என் பொண்டாட்டி என் பிள்ளையும் பார்க்க போறேனோ அப்பெல்லாம் வந்து அந்த கண்ணங்கிறவன் அந்த சின்ன சின்ன பொடி பொடி பசங்களை ஆளு வச்சு அப்படி செட் பண்ணி வச்சு நான் தாக்கம் மேடம். அவனை எனக்கு அடிக்கிறது பெரிய பிரச்சனை இல்லை மேடம். நான் அடிச்சானா அவன் செத்துருவான். ஏன்னா வந்து அவனுக்கு இருக்கிறத வந்து நரம்பு 4 நரம்பு 5 நரம்பு தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு. இதுக்கு பயந்துகிட்டே நான் அடிக்காம இருக்கு. ஆனா ரொம்ப ஓவரா அப்படி கிட்ட பார்த்தா அப்படி கல் எடுப்பான், டக்குன்னு இப்படி வச்சு அடிப்பான். டைல்ஸ் உடஞ்ச டைல்ஸ் எடுப்பான், இப்படி வச்சு அடிப்பான் மேடம். ஏகப்பட்ட காயம். இங்க தையல் பாருங்க மேடம். ஐயோ கிருமாடா, பாவுண்டா. சாஸ்கே வந்து நல்லா வாழ்றதுக்காக இட்டாச்சி வந்து பல அடிகள் வாங்கியிருக்காரு. அதுக்கான எக்ஸாம்பிள் இமேஜ் தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அட பாவீங்களா, பாம்பு உருவச்சி மாதிரி சிராயா தவளையா தப்பிச்சு ஓடிட்டு இருக்காரு. லெஜெண்ட்ஸால மட்டும்தான் இதை புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சவன் பிஸ்தாடா. இந்த சீசன் 2 லாஸ்ட் எபிசோட் வந்து இப்படிதான் முடிய போது நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நல்ல வேலை இப்ப அப்படி இல்லப்பா. இருந்தா கண்டிப்பா செம்ம காண்டா இருக்கும். எபிசோட் 11 கடைசியில ஜின்வோ வந்து ஷேடோ எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு போறதோட அப்படியே முடிச்சிருப்பாங்க. அப்படின்னா சொல்லலாம் சீசன் 2 எபிசோட் 12 வந்து கண்டிப்பா பேரோ விசஸ் ஜின்வோன்ற ஃபைட் தான் இருக்க போகுது. அது ஃபைட் எப்படி சொல்றது, அந்த எபிசோட் முழுக்க எனக்கு தெரிஞ்சு ஃபைட்டா தாங்க இருக்க போகுது. அந்த எபிசோட்ல ஷேடோ எக்ஸ்சேஞ்ச் கொஞ்சம் பண்ணுவானு தெரியல. ஆனா கொஞ்சம் லேட்டா தான் மாங்கால பண்ணுவான். சோ சரி, மாங்காங்கிற பாருங்க மேன்வால கொஞ்சம் லேட்டா தான் பண்ணுவான். பட் இதுல எப்படின்னு தெரியலப்பா. பட் கண்டிப்பா நெக்ஸ்ட் எபிசோட் தரமா இருக்கும். நம்ம சேனல்ல சொல்லலாம் எபிசோட்ஸ் எல்லாம் பிரேக் டவுன் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கப்பா, உண்மையிலேயே நல்லா இருக்கும். ஹே, என்னப்பா அது நெசுக்கும் சாஸ்கேயோட பட்டெக்ஸ்லயே அடிக்கிறா. அதுவும் குட்டி சாஸ்கே வேணா பார்க்க கியூட்டா இருக்குல்ல. ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தாயின் மீது சத்தியம் என்று சொல்றேன். இந்த வாட்ச் மட்டும் என் கையில சிக்கிச்சு. நீ செத்த. ஆமாங்க, அந்த சின்ன சிறுசு காலங்கள் எல்லாம் அவ்வளோ அற்புதமா இருக்கும். இந்த மாதிரி வாட்ச் கிடைச்சது செத்தடா நீன்ற அளவுக்கு இப்போ வரைக்கும் நான் ஞாபகம் இருக்கு. ஏன்னா அத்தனை பேர் நான் இந்த பெண்டம் வாட்ச் கூட கிடைச்சது ஒன்றுலாம் அடிச்சு 4ஆம் சமயம் ஒன்று அடிச்சு பறக்க விட்டுருந்தான்னு சொல்லிட்டு எத்தனை பேர் நம்ம மிரட்டிருக்கேன். அதெல்லாம் மறக்க முடியாத நினைவுகள். டோபி நம்ம சுனாடே கிட்ட அங்கப்பா சுனாடே அங்க இருக்கிறது எல்லாமே மிருகங்கள் தான். சுனாடேவை மிருகங்களா? எங்க நாம அந்த மிருகங்களை உச்சிஹாசனு கூப்பிடுவோம். அட பாவிங்களா, ஓ மை காட். அட கடவுளை, யாராம இங்கிலாந்துரா வந்திருக்கான்? பெயினோட குட்டியா இருப்பானோ? போய் பார்த்தா இந்த நண்டி என்னது? எப்படி எங்கடா பாக்குறேன்? மீன் தாங்க பாத்துருந்தேன். என்ன மீனுங்க அது? கோல்டு பிஷா? தலையை கீழ் பாத்துங்க, மீன் துள்ளுது. எனக்கு ஆண்டவன் அள்ளி கொடுத்திருக்கான், எனக்கு கிள்ளிதான் கொடுத்திருக்கான். மாஸ்டர் ஜிராயா, இது சுலபமா 106 இருக்கும் போல இருக்கு. எதை பத்தி? 106 சென்டிமீட்டர்.
மை காட் ஓ மை காட் சிம்பிளி நோ கமெண்ட்ஸ்ப்பா. என்ன சொல்றதுன்னு தெரியல. இங்க பாரா லைவ் ஆக்ஷன் கிபா ஆக்க வருவா. மண்டல நான் எப்படி நிக்குது பாருங்களேன். ஆமா, சனிக்கிழமை 22 மார்ச் 2025 கிரன்ச்சினோட சர்வர் திரும்பவும் கிராஷ் ஆக போகுது. பிகாஸ் அந்த எபிசோட்ல முழுக்க ஜின்வோ விசஸ் பெரோன்ற ஃபைட் தான் இருக்க போகுது. நானும் அந்த எபிசோடுக்கு ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. உங்களே ஏதாவது சோலோ லிவிங் எபிசோட் பார்க்கணும்னா நம்ம யூடியூப் சேனல்லே அது எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். உண்மையிலேயே வீடியோ ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சேனல் அப்லோட் பண்ணிருக்கோம். செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க. பெரு ரொம்ப பாவம்யா. இவன் சோழிய நான் முடிக்கிறேன். அப்படிதான் புரியுது. 30 தூக்கு. என்னங்கடா விட்டா எங்க அண்ணனை ஓவரா டார்ச்சர் பண்றீங்க. வில்லன்ஸோட ஸ்டார்டிங் நல்லா தான் இருக்கும். ஆனா கடைசியில வில்லன்ஸுக்கு தெரியாது நம்ம ஜின்வோட அடிமையாக போறோம்னு. அது தெரியாம பயபுலையாக சண்டை போடுங்கப்பா அவங்க. கொப்ப மவனே எல்லாம் வழிய விடு, தலைவன் ஆண்டவே. என் தலைவன் சிங்க வந்துட்டாடா. அப்புறம் என்ன ரைட்டு நருட்டோ திரும்ப தமிழ்ல பண்ண போறாங்களா? என்ன சேனல்ல அனிமே பூத்தா பரவாயில்ல. சோனி ஏமாரி இவனுங்களும் கேப்பிட்டு மக்கு பண்ணாம இருந்தா சரி. இல்லைன்னா பல பேர் அவ்வளவுதான் நருட்டோ வேணா அனிமே பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடிடுவானுங்க. இப்பெல்லாம் சொல்ல நீங்க மீம்ஸை பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் பெரு தான். பெரு வந்து எல்லா எஸ்எம் கண்டஸையும் தூக்கி போட்டு சாத்துற மாதிரி. வேற யாரு? நம்ம ஜின்பு தான். ஆனா பெருக்கே தெரியாது கடைசியில நம்மள ஒருத்த சாத்த போறான்னு. குழந்தைக்கு அப்பா ஆறுமா இவன் தான் மேம். டெல்லி யூனியன் பாருங்களா, அப்படி ஜெராக்ஸ் மாதிரி இருப்பான் மேம். அடா ஆமா, ஜெராக்ஸ் மாதிரி தான் இருக்கு. இப்படி ஒரு ட்விஸ்ட் மட்டும் கொடுத்தாருங்க, அவ்வளவுதான் ஹைப் ஏறிடும். வேற லெவலு மாசு. எல்லாரும் படிச்சதை மட்டும் எழுதணும், சரியா? தேவையில்லாத எழுதாதீங்க. என்னடா அது வீட்டுல செவரோன்னு உட்காந்து வந்து இந்த மாதிரி வேலையில ஈத்து விட்டு போயிட்டானே நாடு மாரி பயா. என்னடா அது கோபாலு எங்கடா போயிட்டா மச்சான்? பயமா இருக்கடா, அப்படியே என்ன கூட்டு போடா. பயமா இருக்கா வந்து கூட்டு போடாது. பயமா இருக்கடா. ஐயோ முன்னாடி இந்த எடிட்டை வந்து நருட்டோக்கு பண்ணாங்க. ஆனா இப்போ ஒபிட்டோக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆனா ஒபிட்டோக்கு நல்லா தாங்க இருக்கு. செம சிங்க். எனக்கு தெரிஞ்சு இதுல சொல்றதாங்க கரெக்ட். இந்த உலகத்துல பீஸ் வேணும்னா மடராவோட ஐடியா தான் எனக்கு தெரிஞ்சு கரெக்ட். இப்ப என்ன கேட்டா வாராட்டம் நருட்டோக்கு சர்வ் பண்ணணும் இல்ல மடராக்கு சர்வ் பண்ணணும்னு கேட்டா கண்டிப்பா மடரா தான். ஏன்னா அவரோட ஐடியா மட்டும் தான் இந்த உலகத்தை நிம்மதியை கொண்டு வரும். நான் ஷியூரா சப்போர்ட் பண்றது மடராக்கு தான். உங்களுக்கு நீங்க யாரை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பெரு இன்னைக்கு நைட்டு சாப்பாடு என்ன? ஆஹா இதான் சாப்பாடா? அருமை. சரி ஓகே गाइस, இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. சண்டே இந்த மாதிரி மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் வீடியோ வரும். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க பாக்குற ரீல்ஸ் வந்து இந்த வீடியோலயும் வரணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம இன்ஸ்டா ஐடி இருக்கு. இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ கொடுத்துட்டு அதுக்கு ரீல்ஸ் சென்ட் பண்ணுங்க. அடுத்த மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் வீடியோல போட்டு திருக்க விடலாம். இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகே பை பாய்.